ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்வி வழிகாட்டி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நாட்டிக்கல் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீமேன்ஷிப்லேயே. அதே மாதிரி அவங்களோட கெரியரை வந்து நாட்டிக்கல் சயின்ஸில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நிறைய ஃபைனஸ்ட் ஜாப்ஸ் வந்து போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. நிறைய கம்பெனிஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு நிறைய ஜாப் பொசிஷன்ஸ், நிறைய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு போகலாங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்டு வந்து ஒரு ரிலேட்டட் டு மரிடைம் ஸ்டடீஸ் தான். அதில் வந்து நிறைய அட்வென்ச்சரான எக்ஸைட்டிங்கான கெரியராக இருக்குங்க இது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 years வருங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 3 இயருக்கு 6 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கொடுத்தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அதில் வந்து 60% மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் எடுத்து வந்துருக்கணுங்க. அதே மாதிரி 10th or 12th வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து 50% மார்க் எடுத்து வந்திருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 25 years தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஷுட் ஹேவ் செக்யூர்ட் வந்து IMU CET ரேங்க் வந்து எடுத்து வந்திருக்கணுங்க. அதே மாதிரி மெடிக்கல் லெவலில் என்னென்ன இருக்குது எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ஐசைட் வந்து 6 out of 6 வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எய்ட்ஸும் இருக்கக்கூடாது. கலர் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கக்கூடாதுங்க. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கார்கோ ஒர்க் அண்ட் mar.com, மரைன் இன்ஜினியரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், நேவிகேஷன் 1, சீமேன்ஷிப் லேப் 1. செமஸ்டர் 2ல் மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 2, என்விரான்மெண்டல் சயின்ஸ் 1, மரிடைம் இன்ஜினியரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் 1, நாவல் ஆர் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன், வயாஜ் பிளான் அண்ட் கொல்யூஷன், அப்புறம் ஷிப் ஆப்ரேஷன் டெக்னாலஜி 1, இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் 1. செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 3, ஃபிசிக்ஸ் 3, என்விரான்மெண்டல் சயின்ஸ் 2, மரிடைம் லா 1, navigation 2, seamanship lab 2, maritime engineering and control system 2. Next semester 4ல பார்த்தீங்கன்னா engineering chemistry, electronics, computer science, voyage plan and collision prevention 2, marine management and maritime commerce, ship operation technology 2, engineering workshop 2. இது வருங்க. semester 5ல பார்த்தீங்கன்னா voyage plan, IMO convent naval arc, ship stability 1, navigation 3, bridge equipment, ship operation technology 3, all cargos, ship visits, boat work, collision prevention 3, PT games, swimming இதெல்லாமே இருக்கும். செமஸ்டர் 6ல பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் 3, மரிடைம் டாட் 2, நேவிகேஷன் 4, அப்புறம் ஷிப் விசிட்ஸ், இண்டஸ்ட்ரி விசிட்ஸ், ப்ராஜெக்ட் இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,500 வருதுங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். இதுவுமே ஒரு பெரிய ஃபீஸ் தாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் வந்து 2,40,000 ஃபீஸ் வந்து வருது. எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க ஃபீஸில். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, டெக் கேடட் ஆகலாம், செகண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், சீஃப் ஆஃபீஸர் ஆகலாம், கேப்டன் ஆகலாம். பிசைட்ஸ் பொசிஷன்ஸ் மாதிரி இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா மரீன் இன்ஜினியரிங், ஓஷனோகிராஃபர், ரேடியோ ஆஃபீஸர், நாட்டிக்கல் சர்வேயர்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாங்க. அதே மாதிரி அந்த ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 lakhs வந்து பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.